அனைவருக்கும் ஹாப்பி பொங்கல். இன்றைக்கி நம்ம என்ன மூவி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மதகஜராஜா. இந்த மூவி பார்த்தீங்கன்னா 13 வருஷம் கழிச்சு இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஓப்பனாக சொல்லணும்னா அந்த படத்தில் கதைன்னு பார்த்தீங்கன்னா கதை எதுவுமே இல்லை, சும்மா ஃபுல் காமெடி தான். எப்படி கதை அப்படி ஆரம்பிக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல் இருக்குது. ஸ்கூலில் வந்து ஓட்டப்பட்டு வைக்கிறாங்க. அது 2 டீமாக இருக்காங்க. அதில் விசாரி டீம் ஜெயிச்சிடுறாங்க. இதில் பிடி வாத்தியார் இருக்கார். பிடி வாத்தியார் பொண்ணுக்கு வந்து மேரேஜ், அதனால் வந்து எல்லாத்தையும் இன்வைட் பண்ணுவார். அதனால் விசால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வருவாங்க. சந்தனம், இந்த நிதின் சத்யா, சலோபா ரமேஷ், இவங்க 3 பேர் தான் அவரோட ஃப்ரெண்ட்ஸு, விசாலோட ஃப்ரெண்ட்ஸு. அந்த கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா சந்தனத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் பிரச்சனை இருக்கும். அதில் வந்து சந்தனம் இது விசால் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதனால் அந்த பிரச்சனையை வந்து விசால் வந்து கால் பண்ணி வைப்பார். அப்புறம் மற்ற ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னோட பிரச்சனை வந்து சொல்லுவாங்க. நிதின் சத்யா அவர் பிரச்சனை பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருளை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாப்புல. இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சலோபா ரமேஷ், அவர் பார்த்தீங்கன்னா கரெக்டராக இருப்பார். அவர் போலியான மருந்து மாத்திரை எல்லாம் வந்து கண்டுபிடிச்சி அவர் வந்து அந்த கடைக்கு வந்து சீல் வச்சுருவார். இந்த கடை யாருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வில்லனோட கடை தான். அதனால் வந்து வில்லன் வந்து அந்த மருந்து மாத்திரை கடையை வந்து தீ வச்சு கொளுத்துறதுக்காண்டி பக்கத்தில் இருக்க அந்த பில்டிங் சேர்த்து கொளுத்திடுவார். அந்த பக்கத்தில் இருக்க பில்டிங் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் நிதின் சத்யா வந்து அந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருள்லாம் வச்சுருப்பார். அந்த இது சேர்ந்து தீ எறிஞ்சிடும். கிட்டத்தட்ட 50 லட்ச ரூபா பொருள் வந்து அதில் வந்து தீ வச்சு எறிஞ்சதுனால இவர் வந்து சாகிறதுக்காண்டி முடிவு எடுத்திருப்பார். அப்போது அந்த பிடி வாத்தியார் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி பொண்ணு கல்யாணம் வந்துருன்னு சொல்லியிருப்பார். அதனால் வந்து கல்யாணத்துக்கு எல்லோரும் வந்திருப்பாங்க. அப்போது அந்த பிரச்சனை வந்து விசால்கிட்ட சொல்லவும், 2 பேரோட எதிரியுமே பார்த்திங்கன்னா ஒரு ஆளாக தான் இருப்போம். அதனால் வந்து அந்த வில்லனை வந்து விசால் வந்து அந்த 50 லட்ச ரூபா வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து திருப்பி கொடுன்னு சொல்லிட்டு சண்டை போடுவார். சண்டை போட்டு அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவார். அதை வந்து அவரோட வில்லனோட சொத்து எல்லாத்தையுமே முறியடிச்சு எப்படி இது பண்ணுறதா மீதியோட கதை. அவ்வளோதான் கதை. இதில் ஹீரோனி பார்த்தீங்கன்னா அஞ்சலி, வரலட்சுமி சரதம் இருக்காங்க. ஃபுல் சந்தனம் தான். சந்தனம் வந்து மரண காமெடி பண்ணியிருப்பார். இதில் பழைய சந்தனம் பார்க்கலாம், இந்த படத்தில் பார்க்கலாம். எல்லோரும் வாட்ச் பண்ணுங்கள். அது எல்லோரும் இந்த மூவி போய் பாருங்கள். படம் சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ஆல். இது என்னோடய ஃபஸ்ட்டு ரிவ்யூ. இப்போ தான் ஃபஸ்ட் இடத்துல தான் ரிவ்யூ பண்ணுறேன். எனக்கு அவ்வளோவா பேசுகிறது வரல. நெக்ஸ்ட் டைம் பெட்டராக பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வந்த உடனே பேக்கெட்டில் இந்த 10 ரூபா கீழே விழுந்துருச்சு. அதான் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்கேன், கிடைக்கல. கொஞ்சம் அவரு புரோக்கர் சொன்னாரு, அம்மா அப்பா இல்லைன்னா கூட பையன் ரொம்ப பொறுப்பானவர்னு. பின்ன 2 வண்டியில ஆரம்பிச்சது, இப்ப 6 வண்டி வச்சிருக்காருல்ல. எப்படி ரொம்ப சிம்பிள். 2 வண்டியை ராத்திரி ஷெட்ல வச்சு கூட்டிடுவேன், காலைல குட்டி போட்டுருவோம். பின்ன என்னமா என்னுடைய கடின உழைப்பு. நிறைய ரெகுலர் கஸ்டமர் இருப்பாங்க போல இருக்கேன். சேச்சே, நம்ம வண்டியில ஒரு தடவை ஏறின கஸ்டமரு இன்னொரு தடவை ஏறினதா சரித்திரமே கிடையாது. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கஸ்டமரு. ஆனா ஒரே ஃபேமிலியில பல கஸ்டமர் கிடைப்பாங்க. என்னதான் சொல்லுங்க, வர விலைவாசி ஏறதுனால வண்டிக்கு சைஸே சுருங்கி போச்சு. ஏன் ஹைட்டுக்கு எனக்கே தலையிடுச்சுன்னா பாருங்களேன். ஆனா நம்ம வண்டியில அந்த பிரச்சனை கிடையாது. நீங்க காலை வீட்டு எல்லாம் தாராளமா படுத்துக்கலாம். என்னதான் வசதி இருந்தாலும் குறை சொல்றதுக்கு சில பேர் இருப்பாங்களே. அதெல்லாம் மத்த வண்டியில. நம்ம வண்டியில ஏறினதுக்கு அப்புறம் வாயே திறக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பேச்சு மூச்சே இருக்காதே. நீங்க சொல்றத பார்த்தா அவர் எதுவும் தப்பா பேசுற மாதிரி தெரியலையே.